Good morning students. Today we discuss about the hydrated salts and water of crystallization. Hydrated salt அப்படினா நீரேறிய உப்புக்கள் அப்படி சொல்லுவோம். Water of crystallization படிகமாக்கல் நீர் அப்படி சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். When ionic substances are dissolved in water to make their saturated aqueous solution. Ionic substance சொன்னா அயனி சேர்மங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அயனி சேர்மங்கள் நீரில் கரைஞ்சி நமக்கு சேச்சுரேட்டட் அக்வா சொல்யூஷனை கொடுக்கும். அதாவது சேச்சுரேட்டட் அக்வா சொல்யூஷன் சொன்னால் தெவிட்டியை நீர் கடைசியில் உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது தேர் அயன்ஸ் அட்ராக்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் விச் தென் அட்டாச்சு கெமிக்கலி இன் சர்டன் ரேஷியோ. இப்போது அந்த அயானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அயன்ஸு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய மாலிகுல் கூட அட்டாச் ஆகி ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வேதி பிணைப்பின் மூலமாக நமக்கு அதை கொடுக்குது. ஸோ இது நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஹைட்ரேஷன், நீரேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். These ionic substances crystallize out from their saturated aqueous solution with a definite number of molecules of water. அதே போல் என்ன நடக்குதுன்னு அந்த இடத்துல இந்த அயன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அயானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அயன்ஸ் வந்து வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கூட அட்ராக்ட் ஆகும். அது எடுத்து அது என்ன மாறினா கிறிஸ்டலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபவுண்ட் இன் த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்சஸ் இஸ் கால்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸை வந்து அந்த அயன்ஸை வந்து என்ன பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கிறிஸ்டலைனாக மாறும். இந்த கிறிஸ்டலைனுக்கு பேர் தான் நம்ம வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்கல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சச் சால்ட் ஆர் கால்டு ஹைட்ரேட்டட் சால்ட். இதுதான் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட், நீரேறிய உப்புக்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை, அயனிக் சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துகிறோம். அந்த அயனிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அயன்ஸ் வாட்டர் மாலிகுலை கரையும் போது வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய மாலிகல்ஸ் கூட அட்ராக்ட் ஆகி அது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கெமிக்கல் காம்பினேஷன் ஆகி அது நீரேற்றம் அடையும். அப்படி நீரேற்றம் அடையும் போது அந்த வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸை மட்டும் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டு அது படிகமாக மாறும். இந்த படிக்கிறதுக்கு பேர் தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு விதமான சால்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து பார்த்தா கிறிஸ்டலைன் ஹைட்ரேட்டட் சால்ட், நீரேறிய படிக உப்புன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமார்பஸ் அன்ஹைட்ரேட்டட் சால்ட், இது வந்து பார்த்தா நீர் இல்லாத உப்பு. ஓகேங்களா. அது என்ன நடக்கும் சொன்னால், ஆன் ஹீட்டிங் திஸ் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலைன் சால்ட் தே லாஸ் தேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அண்ட் பிகம் அமார்பஸ் ஆர் லாஸ் தேர் கலர். அதே போல் இந்த ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலின் சால்ட்டை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும், அது இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்போ வாட்டர் ரிமூவ் ஆகிடுச்சு சொன்னால் அது கிறிஸ்டல் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் மாறிடும். அப்போது அந்த கிறிஸ்டலுக்கு பேர் என்ன, அமார்பஸ் அப்படின்னா லாஸ்ட் தர் கலர். அமார்பஸ் அப்படின்னு சொன்னால் நீர் அற்ற உப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. அதே போல் அது நடக்கும்போது அதோடைய கலரையும் அது இழக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் சால்ட் இருக்குது, அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த சால்ட் வந்து ஒயிட் கலரில் மாறிடுது. அதே போல் டேபிள் 9.3 ஷோஸ் சம் காமன் ஹைட்ரேட்டட் சால்ட். சில நீரேறிய உப்புகளை வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் சால்ட்டில் அவருடைய காமன் நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவருடைய ஐயூபேக் நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவருடைய மாலிகுலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் காமன் நேம் தான் ப்ளூ விட்ரியல். ப்ளூ விட்ரியல் வந்து சொன்னால் அதோட ஐயூபேக் நேம் காப்பர் டூ சல்பேட் பென்டா ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவருடைய மாலிகுலர் ஃபார்மில் CuSO4.5H2O. அந்த இடத்துல வந்து பார்த்தா 5H2O இருக்கிறதுனால அதை பென்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 5 எப்படி சொன்னால் பென்டா அப்படி சொல்லுவாங்க. அதே போல் செகண்ட் ஒன்று பார்த்தா எப்சம் சால்ட், அவருடைய ஐயூபேக் நேம் வந்து மெக்னீஷியம் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட். இந்த MgSO4.7H2O. 7 வந்தால் அது ஹெப்டான்னு சொல்லுவோம். ஸோ 7 ஹெப்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தா ஜிப்சம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், அவருடைய ஃபார்முலா வந்து பார்த்தா CaSO4.2H2O. 2ன்றது டை சொல்லுவோம், அது டைஹைட்ரேட். அடுத்து பார்த்தா க்ரீன் வெட்ஷியல். ஓகேங்களா. அது வந்து பார்த்தா அயன் 2 சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட். இதுலேயும் 7 வாட்டர் மாலிகுல் இருக்கிறதால அது ஹெப்டா ஹைட்ரேட் சொல்கிறோம். அதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தா FeSO4.7H2O. லாஸ்ட் ஒன் பார்த்தா ஒயிட் விட்ரியல், ஜிங்க் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட்டட். இங்கே வந்து பார்த்தா மாலிகுலர் ஃபார்முலா ZnSO4.7H2O. ஜிங்க் சல்ஃபேட் 7 இருக்கிறதுனால ஹெப்டா ஹைட்ரேட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் சால்ட், நீரேறிய உப்புகள். இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா வாட்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இது ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் ஒன்று பார்க்கலாம். காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் CuSO4.5H2O. ஓகேங்களா. இதை ப்ளூ விட்ரியல் பார்த்தோம் இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். அதில் CuSO4.5H2O. 5 அப்படின்றது பென்டா, அதனால் பென்டாஹைட்ரேட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த சால்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இந்த ப்ளூ விட்ரியல் இஸ் 5. இப்போ இந்த ப்ளூ விட்ரியல் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலுடைய கவுண்டிங் எவ்வளோ இருக்குதுன்னா 5. ஏன்னா 5
வாட்டர் மாலிகுல் இருக்குது. ஸோ இட்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் 5. அப்போ இதனுடைய படிகமாக்கல் நீரோட வேல்யூ 5 அப்படி சொல்கிறோம். வென் ப்ளூ கலர்ட் காப்பர் சல்பேட் கிறிஸ்டல் ஆர் ஜென்ட்லி ஹீட்டட் இட் லாசஸ் இட்ஸ் 5 வாட்டர் மாலிகுல்ஸ் அண்ட் பிகம் கலர்லெஸ் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட். இப்போது இந்த கிறிஸ்டல் என்ன கிறிஸ்டல் காப்பர் சல்பேட் கிறிஸ்டலை என்ன பண்ணுறோம் ஜென்ட்லி ஹீட்டட் என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய 5 வாட்டர் மாலிகுலும் என்ன பண்ணும் வெளியே போயிடும். ஓகேங்களா, ஹீட் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆனதுமே அது என்ன பண்ணும் கலர்லெஸ் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட்டாக மாறிடும். அதாவது நிறமற்ற என்ன பண்ணும் அன்ஹைட்ரஸ் அதாவது நீரற்ற காப்பர் சல்பேட்டாக மாறிடும். ஏன்னா அது இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும். கீழே மாலிகுலர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். CuSO4.5H2O இருக்குது. அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது காப்பர் சல்பேட் தனியாகவும் 5H2O தனியாகவும் போயிடும். ஓகேங்களா, அப்போ காப்பர் சல்பேட் பென்டஹைட்ரேட் அது என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட்டாக அது மாறிடுது. அதே போல் மாறும்போது அது ப்ளூ கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறிடுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இஃப் யூ ஆட் few drops of water are allowed to it cool, the colorless unhydrated salt again turns back into blue colored hydrated salt. அதே போல் இப்போ நிறமற்ற பொருளாக மாறிச்சு இல்லையா ஒயிட் கலரில், அதில் சில ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணாலோ இல்லை கூல் பண்ணாலோ மீண்டும் அது என்ன பண்ணுறோம் கலராக மாறி ப்ளூ கலரில் மாறி அது என்ன பண்ண சொன்னால் ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறிடும் அப்படி சொல்கிறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும். அது அன்ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறிடும். மீண்டும் அதில் வாட்டரோ இல்லை அது கூல் பண்ணும்போது அதில் மீண்டும் நீர் வந்துடுறதுனால அது ப்ளூ கலரில் மாறி மீண்டும் ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4.7H2O இல்லை 7 இருக்கிறதுனால அது என்னது ஹெப்டாஹைட்ரேட் சொல்லிட்டு சொல்கிறோம். இது காமன் நேம் பார்த்தா எப்சம் சால்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் 7. இதனுடைய வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்கல் நீரோட வேல்யூ 7. வென் மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் கிறிஸ்டல்ஸ் ஆர் gently heated it lost 7 water molecule and became anhydrous magnesium sulfate. அப்போ இதே போல் இந்த மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்டை ஜென்டிலாக ஹீட் பண்ணுறோம். அதாவது கொஞ்சமாக ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு அது என்னவா மாறுதுன்னா அன்ஹைட்ரேட் மெக்னீசியம் சல்பேட்டாக மாறுது. அதாவது நீரற்ற மெக்னீசியம் உப்பாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாலிகுலர் ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா MgSO4.7H2O இருக்குது. அதை ஹீட் பண்ணும்போது MgSO4 தனியாகவும் வாட்டர் மாலிகுல் தனியாகவும் போயிடுது. அப்போ மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் என்ன மாறுதுன்னா அன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்பேட்டாக மாறுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இஃப் யூ ஹேட் ஃபியூ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆர் அலோ இன் டு கூல் த கலர்லெஸ் அன்ஹைட்ரஸ் சால்ட் அகைன் டர்ன்ஸ் பேக் இன் டு ஹைட்ரேட்டட் சால்ட். அதே போல் இந்த அன்ஹைட்ரேட் மெக்னீசியம் சல்பேட்டை என்ன பண்ணுறோம் திரும்பவும் வாட்டர் ட்ராப் ஆட் பண்ணியும் இல்லைனா கூல் பண்ணும்போது மீண்டும் அதுனா அது கலராக மாறி ஹைட்ரேட்டட் சால்ட் நீரேறி உப்பாக மாறுது. ஓகேங்களா, இப்போ ஒன்றுமே இல்லை, நீரேறி உப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது மெக்னீசியம் சல்பேட்டாக இருக்கலாம் இல்லை காப்பர் சல்பேட் இதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் ரிமூவ் ஆகிடுச்சு சொன்னால் அன்ஹைட்ரேட்டாக மாறிடும், நீரற்ற உப்பாக மாறிடும். மீண்டும் அதில் வாட்டர் ட்ராப் ஆட் பண்ணியோ இல்லை கூல் பண்ணும்போது மீண்டும் அது என்ன பண்ணும் ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறும். அப்படி மாறும்போது அப்படி கலரும் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.